Good morning to everyone, students. Today I am going to take the 12th physics topic, unit first, electrostatics. Previous class I took the topic superposition principle and electric field. Today I will teach you the topic is define electric field and discuss its various aspect. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் மின்புலம். அடுத்தது என்ன செய்ய போறோம்னா டிஸ்கஸ் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட், அதாவது வெவ்வேறு விதமான கோட்பாடுகள். புரியுதுங்களா? ஆஸ்பெக்ட் அப்படின்னா அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark questions. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let us consider a source point charge q located at some point in space. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா +q அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்ன சோர்ஸ் சார்ஜ், ஓகேங்களா? அதை வந்து ஒரு பிளேஸ்ல லொகேட் பண்ணி வச்சிட்டோம். If another point charge q0 is placed at some distance from the first point charge q, இங்கிருந்து +q அப்படின்றது சோர்ஸ் சார்ஜ்னா இங்க q0 அப்படின்றது நம்ம டெஸ்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். சம் டிஸ்டன்ஸ்ல அதை எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. Let us consider a source point charge q located at some point in space. If another point charge q0 is placed at some distance from the first point charge q. So source charge இது டெஸ்ட் சார்ஜ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க. +q இருந்தாவே அந்த +q சுற்றி நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அதாவது தனித்து வைக்கப்பட்ட ஒரு சோர்ஸ் சார்ஜ் என்ன செய்யணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் q0 அப்படின்ற ஒரு சார்ஜ் நம்ம கொண்டு வரோம். ஸோ இதனுடைய அந்த ஒரு லிமிட் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சார்ஜை எடுத்துக்கிட்டு வரோம். The electrostatic force experienced by the charge q0 due to q is given by Coulomb's law. என்ன சொல்றாங்கன்னா, according to Coulomb law, ஒரு சார்ஜுக்கு அருகில் இன்னொரு சார்ஜ் நம்ம கொண்டு வரணும்னா, புரியுதுங்களா? interaction between two charge. அங்க என்ன ஆகும்னு கேட்டா, to form the two forces, ஒன்னு attraction force, another repulsion force. ஏதாவது ஒன்று அங்க நடக்கலாம். இப்போ இந்த இடத்துல +q பக்கத்துல q0ன்ற இன்னொரு சார்ஜை கொண்டு வந்தா அங்க என்ன ஆகும்? The electrostatic force experienced by the charge q0 due to q. புரியுதுங்களா? q இருக்கக்கூடிய மின்புலத்தினால, qன்ற சார்ஜினால ஏற்பட்ட மின்புலத்தினால q0 கொண்டு வரும்போது அங்க ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம உணர்வோம். ஸோ ஃபார்முலா இஸ் F vector equal to k into q by r square r cap equal k is proportionality constant. K is proportionality constant. அதாவது k equal to 1/4 epsilon naught னு சொல்லலாம். அதை எடுத்துன்னு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1/4 epsilon naught q by r square இங்க போடுறோம். r cap எடுத்து எழுதுறோம். This is the force formula. ஓகேங்களா? The electrostatic force உடைய formula. Next one, the charge q creates an electric field in the surrounding space. அப்படியே என்ன சொல்றாங்க அப்படின்னா, +q சார்ஜ் வந்து அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. The charge q creates an electric field in the surrounding space. Next paragraph, the electric field at the point P. This is the very important 2 mark questions. State electric field or define electric field அப்படின்னு ஒரு 2 mark கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சரை இதை தான் கொடுக்கணும். So see the board very carefully. The electric field at the point P at a distance r from the point charge q is defined as the force experienced by a unit charge and is given by. எல்லாம் கவனிச்சுங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம உணரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல P இருக்குன்னு நினைச்சுக்கலாம், P பாயிண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கலாம். அதுல இருந்து r டிஸ்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா இங்க +q கொடுத்துருக்கேன். அப்ப +q இருந்து this is the source charge. இந்த +q இருந்து r டிஸ்டன்ஸ்ல P பாயிண்ட் இருக்கு. அந்த P பாயிண்ட்ல தான் நாம என்ன செய்யறோம்னா ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சிருக்கோம். சோ நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃபைன்ட் as the force experienced by a unit charge.
ஓரலகு சோதனை மின்னூட்டத்தினால் உணரப்படும் விசை. இது ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுக்கு பக்கத்துல Q நாட் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். P பாயிண்ட்ல வைக்கிறேன், R டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன். அப்ப Q நாட் என்பது டெஸ்ட் சார்ஜ். அப்ப இந்த டெஸ்ட் சார்ஜ்னால நமக்கு இதை சுத்தி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். அது ரிபல்ஷன் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல அட்ராக்ஷன் ஃபோர்ஸா இருக்கலாம். பட் நான் இந்த இடத்துல பிளஸ் Q வச்சிருக்கேன். பிளஸ் Q இருக்கும்போது Q நாட்டை கொண்டு வந்தா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, புரியுதுங்களா? இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ E vector equal to F vector by Q naught. E vector is nothing but electric field. F vector by Q naught. This is force experienced by unit charge. புரியுதுங்களா? இதை தான் இங்க ஆன்சர்ல பார்க்குறோம். அதை ஃபார்முலாவை கொடுக்குறோம். E vector equal to F vector by Q naught equal. இப்போ இங்க என்ன செய்யறோம்னா K, இந்த F vector இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்றோம். K Q by R square R cap. புரியுதுங்களா? இந்த K-னுடைய ஆன்சர் 1/4 epsilon naught. K is nothing but proportionality constant. அப்போ 1/4 epsilon naught Q by R square R cap. This is the electric field-னுடைய formula. Did you understand, students? Here R cap is the unit vector pointing from Q to point of interest P. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த Qல இருந்து P பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் R cap அப்படின்னு சொல்றாங்க. So R cap is nothing but unit vector pointing from Q to the point of interest P. Next one, the electric field is a vector quantity. One more question, very important. The electric field is a vector quantity and its SI unit is Newton meter. Newton per meter அப்படின்றத விட நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் பெர் கூலும் எப்படி எடுத்துக்கலாம்னா E equal F by Q naught. ஸோ F அப்படின்றது ஃபோர்ஸு, ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் அப்படின்ற யூனிட், Q நாட்னா சார்ஜ், அந்த சார்ஜினுடைய யூனிட் வந்து கூலும்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவுக்கு யூனிட் எழுதணும்னா நியூட்டன் பெர் கூலும் எடுத்துக்கலாம். நியூட்டன் பெர் கூலும். So very important, one more question. Next one, we are discussed to the various aspect of the electric field. Electric field உடைய சிறப்பு அம்சங்களை, அதாவது முக்கிய கோட்பாடுகளை நாம் இங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு பாயிண்டா பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்த்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை டீப்பா கவனிக்கணும். இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 மார்க் வரலாம், 5 மார்க்ல கேட்டா எல்லாத்தையும் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், if the charge Q is positive, அதாவது நான் எடுத்துக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ், then the electric field points away from the source charge. என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா இந்த இடத்துல வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவே ஃப்ரம், வெளிநோக்கி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் நான் பக்கத்துல எடுத்துக்கிறேன், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது டெஃபினெட்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளிநோக்கியவாறு இருக்கும். திஸ் இஸ், if the charge Q is positive, then the electric field points away from, very important, away from the source charge. Suppose Q is negative, நான் எடுத்துக்கிற சார்ஜ் Q வந்து நெகட்டிவா இருக்குப்பா. நெகட்டிவ் மீன்ஸ் என்ன? அதாவது மைனஸ் Q அப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் சோர்ஸ் சார்ஜ் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ நெகட்டிவாக இருக்கு. அப்போ நெகட்டிவாக இருந்தா அது எப்படி இருக்குன்னா டுவார்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ், டுவார்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ். என்ன சொல்றாங்க? நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய Q பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா, நல்லா புரிஞ்சுங்க, பிளஸுக்கு பக்கத்துல ஒரு பிளஸ்ஸா இருக்குன்னா டெஃபினெட்லி அது என்ன செய்யும் அப்படின்னா அவே ஃப்ரம் த லைன். ஓகேங்களா? இதை விட்டு வெளிநோக்கி இருக்கும். சப்போஸ் நான் எடுத்துக்கிற அந்த சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் வந்து மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா, மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா டுவார்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ், டுவார்ட்ஸ் த சோர்ஸ் சார்ஜ். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்முலாவுடைய இண்டிகேஷனை இப்போ நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா. இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point P is E vector, electric field is nothing but E vector, then the force experienced by the test charge Q naught placed at a point P, அதாவது
ஓரலகு சோதனை மின்னூட்டத்தினால் டெஸ்ட் சார்ஜ்ன்றது சோதனை மின்னூட்டம் ஓரலகு சோதனை மின்னூட்டத்தினால் உணரப்படக்கூடிய விசை the force experienced by the test charge q naught placed at the point p என்ற புள்ளியில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம உணர்றோம் so formula is f vector equal to q naught into e vector எப்படி வந்துச்சுங்க இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா இங்க பாருங்க நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல பாருங்க E equal to F by Q naught னு பார்த்தோமா வெக்டர் சிம்பிளை போட்டுக்கலாம் அப்போ எனக்கு என்ன வேணும் ஃபோர்ஸ் தான் வேணும் அப்போ அந்த ஃபோர்ஸ் வேணும்னா இந்த Q நாட்டை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்போ Q நாட் இன்ட்டு E வெக்டர் ஸோ இது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஃபார்முலா கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இஃப் Q இஸ் பாசிட்டிவ் இங்கே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒருவேளை Qன்றது பாசிட்டிவாக இருந்துச்சு இங்கே P இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் சொல்கிறேன் the force on the test charge Q naught is directed away from Q இங்க நான் P பாயிண்ட்ல பிளஸ் Q எடுத்துக்கிறேன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா away from Q இந்த Q ல இருந்து வெளிநோக்கி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் if Q is negative புரியுதா எதிர் மின்னூட்டமா இருக்கு the force on the Q naught is directed towards Q ஸோ நான் எடுத்துக்கிற அந்த மைனஸ் Q நல்லா புரிஞ்சுங்க மைனஸ் Qவா சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்போ அந்த சோர்ஸ் சார்ஜும் இந்த மைனஸ் கியூவும் எப்படி இருக்குமா டுவார்ட்ஸ் கியூ உங்களை நோக்கி இருக்கும் இந்த கியூ இதை நோக்கி இருக்கும் ஸோ இது நெகட்டிவ் ஓகேங்களா திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட் see the next point that listen carefully students the equation number 1 that is here 1 by 4 pi epsilon naught q by r square r cap this is the electric field னுடைய ஃபார்முலா ஓகேங்களா அப்ப E vector equal to 1 by 4 pi epsilon naught q by r square r cap so here the equation implies that இந்த ஃபார்முலா என்னத்த சொல்லுது electric field is independent of the test charge q naught actually என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளஸ் q இருக்குன்னா இது சோர்ஸ் சார்ஜ் இந்த இடத்துல என்ன இருக்கு q naught டெஸ்ட் சார்ஜ் இத சுத்தி என்ன சார் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இந்த சோர்ஸ் சார்ஜ் சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் டெஸ்ட் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது ஓகேங்களா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன சொல்றாங்க இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம் கிடையாது பிளஸ் கியூ தான் காரணம் டெஸ்ட் சார்ஜ் காரணம் கிடையாது புரியுதுங்களா அதை சொல்றேன் பாருங்களேன் the electric field is independent of the test charge q naught and it depends only on the source charge q இதான் சோர்ஸ் சார்ஜ் பிளஸ் கியூல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் கியூ நாட்ன்றது அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் வருது இதை உருவாக்கல இந்த கியூ நாட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கல இதுதான் தேர்ட் பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் சின்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டர் குவாண்டிட்டி வெரி சிம்பிள் ஒன் மார்க் கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் எ வெக்டர் குவாண்டிட்டி ஓகேங்களா இது ஒரு வெக்டர் ஏன்னா இதுல நம்ம என்ன செய்யறோம் இட் ஹேஸ் டைரக்ஷன் it has magnitude அப்ப magnitude direction எல்லாமே இருக்கிறதுனால அது வெக்டர் குவாண்டிட்டி அப்படினு சொல்லுவோம் ஓகே at every point in space this field has unique direction and magnitude ஓகே சொல்றோம் direction இருக்கு and magnitude இருக்கு சோ அதனால தான் அது என்ன சொல்றாங்கன்னா வெக்டர் குவாண்டிட்டின்னு சொல்றாங்க ஓகேங்களா இத நம்ம ஒரு சிம்பிள் டயகிராம்ல நம்ம இங்க காட்ட போறோம் as shown in the figure from equation number 1 we can infer that distances increases the electric field decreases in magnitude இங்க டயகிராம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த சார்ஜுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுனா நல்லா புரிஞ்சுக்கணும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும் ஆனா இந்த சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா ஆயிடுச்சுனா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைவா இருக்கும் இதான் சொல்றாங்க we can infer that distances increases the electric field decreases when is electric field increases அப்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப லோவா மினிமம் டிஸ்டன்ஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீஸா இருக்கும் ஆனா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டுத்துக்கும் இடையில அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸா இருக்கும் ஸோ இதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஸோ இந்த ஃபார்முலாவில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பாத்துங்க இந்த டயகிராம்ல the strength or magnitude of the electric field at a point P is stronger than
at the points Q and R. அதாவது ஒரு சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன், அந்த சார்ஜ் வந்து பிளஸ் கியூன்னு சொல்லிக்கலாம். அந்த சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. பி பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிடறேன். கொஞ்சம் தள்ளி என்ன பண்றேன்னா கியூ பாயிண்ட்ல இதே போல இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிடறேன். இதுக்கும் மிடில இருக்கக்கூடிய சம் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆறுன்ற அந்த பாயிண்ட்ல நான் இன்னொரு சார்ஜ் வைக்கிறேன். எல்லாமே என்னன்னா டெஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா? பட் இது சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த பி பாயிண்ட் இந்த பிளஸ் கியூல இருந்து ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ், குறைவான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்படி குறைவான டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது ரெண்டுமே பிளஸ் சார்ஜ் தான். இது ரெண்டுமே பிளஸ். இது சோர்ஸ் சார்ஜ், இது டெஸ்ட் சார்ஜ், ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. அப்போ அதனுடைய டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம், புரியுதுங்களா? அவே ஃப்ரம் த பி பாயிண்ட் ஆர் கியூ. ஸோ வெளிநோக்கி இருக்கு. பட் இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸா இருக்கும். கியூ பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா வெரி லாங். அப்படி லாங்கா இருக்கிறதுனால அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப டிக்ரீஸா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். இதை விட இது கொஞ்சம் மிடில், இதை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, புரியுது? இதை விட அதிகமா இருக்கு, இதை விட கம்மியா இருக்கு. ஸோ இதுவும் டிஸ்டன்ஸ் அதிகம் தான். அப்ப இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைவா இருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன் தட் the strength or magnitude of the electric field at the point P, இந்த பாயிண்ட் is stronger. இது அதிகம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க அதிகமா இருக்கும். எதை விட? then at the points Q and R, இந்த Qவும் R விட. ஓகேங்களா? because the point P is closer to the source charge. அதாவது source chargeனா இந்த Q, இந்த Qக்கு பக்கத்துல P பாயிண்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். Are you understand students? Be carefully, very important points இது. ஓகேங்களா? இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் மைனஸ் பேஸ் பண்ணி டயக்ராம் கொடுத்துருக்கோம். இங்க பிளஸ் இருக்குன்னா மைனஸ் கியூ பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் கொடுக்குறோம்னா பி பாயிண்ட் இருக்கு, கியூ பாயிண்ட் இருக்கு, ஆர் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? இங்க மைனஸ் கியூ இருந்தாவே இங்க டெஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷன் வந்து இன்னர் சைடில் இருக்கும். அதை காட்டுறதுக்காக தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், we are going to next topic, fifth. In the definition of electric field, it is assumed that the test charge is taken sufficiently small. அதாவது நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ் பிளஸ் கியூக்கு பக்கத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வரோம்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்குன்னா சஃபிஷியன்ட்லி ஸ்மால், போதுமான அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கணும். ஏன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் எக்காரணம் கொண்டும் இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை பாதிக்காது. இங்கதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இதை சுத்தி இருக்கும். ரேடியலி அவுட் வார்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் கியூ நாட்டை கொண்டு வரோம். ஓகேங்களா? அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் கம்மியா இருந்தப்போ ரொம்ப கம்மியா தான் வச்சுக்கணும். இது எக்காரணம் கொண்டு இதை பாதிக்காது. So that bringing this test charge will not move the source charge. இதை பக்கத்துல கொண்டு வந்தா நல்லா புரிஞ்சுக்க, இந்த டெஸ்ட் சார்ஜ இதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தா இதுல இருந்து எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் மூவ் எல்லாம் ஆகாது, இதை பாதிக்காது. ஸோ இது ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கும்ன்றது தான் இந்த 5th பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th பாயிண்ட். த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஹியர் 1/4π Q by R square R cap or E vector equal to F vector by Q naught. Electric field formula, that is the expression, is valid only for point charges. Very important. இந்த ஃபார்முலா பெரும்பாலும் எதுக்காகன்னா புள்ளி மின்னூட்டத்துக்கு மட்டும்தான், மிக சிறிய மின்னூட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கொள்ளப்படுது. அதாவது டெஸ்ட் சார்ஜ் இருக்கு பாத்தியா, that is called as point charge. புரியுதுங்களா? ஆக இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க எடுத்துக்கும் போது வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜை தான் எடுத்துக்கணும். மிகச்சிறிய மின்னூட்டம், புள்ளி மின்னூட்டங்களை தான் எடுத்துக்கணும். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம படிப்போம். அடுத்தடுத்த பேசிக்ல ஹையர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஏன் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் சார்ஜை பத்தி இன்னும் தெளிவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சன் இருக்கு, அந்த சன்னுக்கு பக்கத்துல எர்த் இருக்குப்பா. இது சன்னு, இது எர்த்து. எர்த் இஸ் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 11th படிச்சிருப்போம். எர்த் இஸ் பாயிண்ட் மாஸ். எதுக்காக பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கன்னா சன்னு தான் இம்பார்ட்டன்ட்.
இந்த சன்னு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சோலார் சிஸ்டத்தில் சன் வந்து சென்டராக இருக்கு. அனதர் பிளானட் எல்லாமே என்ன செய்யுது, ரிவால்வ் அரவுண்ட் த சன். ஓகேவா? அப்போ அங்க இருக்கக்கூடிய பிளானட் எல்லாமே பாயிண்ட் மாஸா தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது பெருசு, இது கம்மின்னு காட்டுறது. இதனுடைய ஃபோர்ஸ், இதனுடைய எனர்ஜி இதுங்க குறைக்க போறது இல்லை, இந்த பிளானட்டுங்க குறைக்க போறது இல்லை. அப்போ அங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எத்தனை பிளானட்ஸ் இருக்கும், 8 பிளானட்ஸ் இருக்கும். அந்த 8 பிளானட்ஸும் சன்னுடைய ஃபோர்ஸையோ எனர்ஜியையோ லைட்டையோ குறைக்க முயற்சி செய்யறது இல்லை. அது முயற்சி செய்யறது இல்லைன்றதுனால இதை நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி இங்கேயும் நம்ம சார்ஜ் எடுத்துக்கிறப்போ பிளஸ் கியூ தட் இஸ் கால்ட் அஸ் சோர்ஸ் சார்ஜ், கியூ நாட் டெஸ்ட் சார்ஜ். பிளஸ் கியூல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இட் ஹேவ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் கியூ நாட் இஸ் நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதுல கொண்டு வந்தா அட்ராக்ஷன் ஃபோர்ஸையோ இல்லை ரிஃபல்ஷன் ஃபோர்ஸையோ அங்கே உணரலாம், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. ஸோ த எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், 7th பாயிண்ட். தேர் ஆர் 2 kinds ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2 வகைகள் இருக்கு. நம்பர் 1 யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சீரான மின்புலம் அப்படின்னு ஒரு வகை. நெக்ஸ்ட் ஒன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம். ஓகேங்களா? the first one யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா என்ன பாருங்க. the uniform electric field will have the same direction and constant magnitude at all points in space. அதாவது இந்த டயக்ராம்ல நீங்க பாருங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பிளஸ் கியூல இருந்து போகக்கூடிய அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷனா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன், எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல நான் போடுறேன். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மாறாம சேமா இருக்கும். சின்னது பெருசெல்லாம் இல்ல, சமமா போடுறேன். புரியுதுங்களா? திஸ் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். வெளியில எலக்ட்ரிக் ஃபீல்டு போதுன்னா எல்லாமே சமமா இருக்கிறது, எல்லா லைனும் சமமா இருந்தா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் ஹேவ் டிஃபரண்ட் டைரக்ஷன், திசை வேற வேற இருக்கும். ஆர் டிஃபரண்ட் மேக்னிடியூட்ஸ் ஆர் போத் அட் டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஃபேஸ். ஒரு லைன் பெருசா இருக்கும், ஒரு லைன் திடீர்னு சின்னதா இருக்கும், ஒரு லைன் பெருசா இருக்கும், ஒரு லைன் சின்னதா இருக்கும். இப்படி டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது என்ன சார்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம ஒரு 5 மார்க்ல கேட்டா எழுதலாம். இன்னும் எக்ஸ்ட்ரானரியா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கலாம், இந்த பேராகிராஃப் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்ஸ் பை பாயிண்ட் சார்ஜ் இஸ் பேசிக்கலி ஏ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது பாயிண்ட் சார்ஜ் பெரும்பாலும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கும். அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லலாம். பேசிக்கலி பொதுவா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். சீரான மின்புலம், புள்ளி மின்னூட்டத்தினால் எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்கலாம். திஸ் நான் யூனிஃபார்மிட்டி அரைசஸ். இது எப்படி உருவாகுது அப்படின்னா போத் இன் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் பீயிங் ரேடியலி அவுட்வார்ட் ஆர் இன்வார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சீரற்ற மின்புலமும் பாயிண்ட் சார்ஜ்னால உருவாகுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன் இருக்கும், திசை இருக்கும், மேக்னிடியூட் அதுக்கு எண் மதிப்பு வேல்யூ இருக்கும். டைரக்ஷன் பீயிங் ரேடியலி அவுட்வார்ட் ஆர் இன்வார்ட். அது ஆர வடிவில் போட்டிருக்கோம், ஆர வடிவில் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆர வடிவுனா ஒரு வட்டப்பாதை இயக்கத்துல உள்நோக்கியோ வெளிநோக்கியோ அது இருக்கலாம். திஸ் இஸ் நான் யூனிஃபார்மிட்டி. ஓகே, அண்ட் தி மேக்னிடியூட் சேஞ்சஸ் as distance increases. என்ன சொல்றான்? எண் மதிப்பு மாறும் போது மேக்னிடியூட் சேஞ்சஸ் as distance increases, அதனுடைய தூரம் அதிகரிக்கும். திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய எக்ஸ்பிளைன். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாமே ஈஸியான பாயிண்ட்ஸ் தான், நீங்க நல்லா படிச்சுக்கோ. ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் கிளாரிஃபை தட். தேங்க்யூ.